பால் அருந்துங்கள். நான் தான். நீதான்? சந்தேகமில்லை. எங்கு வந்தாய்? முதலில் இந்த பாலை அருந்துங்கள். பயப்படாதே. பாவம், நீ ஒரு பெண். பாலை அருந்தாமலே என் கோபத்தை நான் சாந்தப்படுத்திக் கொள்கிறேன். நீ எங்கிருந்து போய்விடு. நான் எங்கே போவது? ஏன் போக வேண்டும்? பாசாங்கு தேவையில்லை. இதமாக சொல்லுகிறேன், பேசாமல் போய்விடு. அடித்து விரட்டுங்கள். நான் இங்கிருந்து நகர மாட்டேன். கற்புடைய மனைவிக்குள்ள பண்பு இது. திரை மறைவிலே இருந்து கணவனை விரட்டிய போது இந்த பண்பு எங்கே போனது? அது ஒரு நாடகம். அப்படி பேசியது கூட நான் அல்ல, என் தோழி மங்களா. மங்களாவா? ஆமா, அவள் என்னை போலவே பேச கற்றவள். சுபா, சுபா, பெண்ணுக்குள்ள சிறப்பெல்லாம் கொண்டவள் நீ. கோபம் கொண்ட கணவனிடமிருந்து குணம் கட்ட தந்தையை காப்பாற்றி விட்டாய். காரிய வெற்றிக்காக அப்படி செய்தி என்றாலும் கையாண்ட முறைக்காக என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன். எப்படி மன்னிக்க வேண்டும்? எப்படி மன்னிக்க வேண்டும்? ஆமாம், எனக்கு முன்பாக நீ இங்கு எப்படி வந்து சேர்ந்தார்? என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள்? நான் தேரோட்டி நீங்கள் பார்த்ததில்லை? பார்த்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். உன் அடங்காத தேரோட்டத்தை பார்த்த பிறகுதானே உன்னை பார்த்தேன். அதை என்னால் மறக்க முடியுமா? போதும் பரிகாசம். நான் தேரோட்டுவதில் என்ன தவறு? நான் தான் இப்போது தேரோட்டியின் மனைவியே ஆகிறேன். ஏன், ஏதாவது குற்றமாக சொல்லிவிட்டேனா? சுபா, கணவனை தேரோட்டி என்று நீ பெருமையோடு சொல்லுகிறாய். ஆனால் மற்றவர் என்னை குறைத்து பேசுவதே அந்த வார்த்தையால் தான். சத்திரியனுக்குரிய வீரம் இருந்தும் பிறப்பறியா காரணத்தால் இழிகுலம் என்று எல்லோரும் என்னை ஏசுவதைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. சுயநலமைகள் அப்படி சொல்லி போகட்டும். குலம் எதுவாயினும் என்ன, குணமும் திறமும் உங்களை விட வேறு யாருக்கு அதிகம் உண்டு? உலகெல்லாம் புகழ் பரப்பும் ஒருவர் அல்லவா நீங்கள்? என் குலம் எக்குலமாயினும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் தாயால் தண்ணீரில் எரியப்பட்டவன் பிறப்பால் என்ன இடுப்புடையவனோ என்ற இடிச்சொல் என் உடலை குன்ற வைக்கிறதே. கருணைக்கு தாய் உள்ளம் என்பார்கள். ஆனால் தாய் செய்தானே நம் தலை மீது வந்து விடுந்தது. அதற்காக நீங்கள் ஏன் வருந்த வேண்டும்? பிறர் தயவால் வாழ வேண்டிய நிலையிலேயே நமக்கு பின் என்ன பயம்? பயம் வேறு, மான உணர்வு வேறு. எனக்கு புரிகிறது. 1000 தான் நான் ஆறுதலாக பேசினாலும் என் கணவரை, என் தந்தையே தாழ்த்திய போது கூட என் உடலும் உணர்வும் கொந்தளித்துக் கொண்டுதான் இருந்தது. என்ன செய்வது? என்னால் உன் மனம் படும் வேதனையை பார்த்தாயா? உங்கள் வேதனை கண்டு நான் படும் வேதனை இது. உத்தமருக்கு இப்படி ஒரு பழியா என்று துன்பம் இது. சத்தியம், என்றாவது ஒரு நாள் உங்களை உயர்த்தி காட்ட வேண்டுமே என்ற கவலை இது. அதை விடுத்து வேறு வேதனை ஏது எனக்கு? உண்மை, நானாகிவிட்டவள் நீ. என் தெய்வம் நீங்கள். நான் சுவைக்கும் தேன் உங்கள் பேச்சு, நான் காணும் இன்பம் உங்கள் பார்வை, நான் நாடும் சொர்க்கம் உங்கள் இது. ஆஹா, இனிக்க இனிக்க பேசி கனிய கனிய பார்க்கும் என் கண்மணியை குலம் என்ற பெயரால் என்னிடமிருந்து பிரிக்க பார்த்தனரே. கண்ணுக்கு குலமேது, கண்ணுக்கு குலமேது, கண்ணா கருணைக்கு இனமேது,
மாங்காய் புளி மாங்காய். சுபா, எனக்கு ஒரு சிறு சந்தேகம். நீ கூச்சப்படாமல் பதில் சொல்வதாயிருந்தால் நான் கேட்கிறேன். நீங்கள் கேட்கும் போதே ஏதோ கூச்சப்பட வேண்டிய விஷயம் என்று எண்ணி எனக்கு கூச்சமும் கூடவே வந்துவிட்டது. சிறு கேள்விதான். ஆமாம், குழந்தையை சுமப்பது உனக்கு பாரமாகப்படவில்லை? பாரமா? கடவுள் உங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சுமையை தூக்கும் இன்பத்தை கொடுக்கவில்லையே, அதுதான் எங்களுக்குள்ள ஒரு தனிப்பெரும் பாக்கியம். தாயே, அந்த சுகம் உங்களுக்கே தனி உரிமையாக இருக்கட்டும். நல்ல வேளை கடவுள் எங்களை காப்பாற்றினார். கதையை விடு. என்ன அரசே, நான் சந்திரசைலத்திலிருந்து வருகிறேன். உங்கள் மாமியார் கருவுற்றிருக்கும் தன் மகளுக்கு காப்புச்சூட்டு அழைத்து வரும்படி ரதத்தோடு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். என் அம்மாவா? ஆம் தாயே. சுபா, ஏனப்பா, அந்த தாய்க்கு ஒரு மகள் இருப்பது எப்போது ஞாபகம் வந்தது? ஐயா, நீர் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளும். பிரபு, கொஞ்சம் சாந்தமாக கேளுங்கள். ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் பெரும் பேர் இந்த சடங்கு. தாயிருந்தும் எனக்கு அந்த நலம் கிடைக்கவில்லையே என்று எண்ணி எண்ணி அழுதிருக்கிறேன். தெய்வமே எனக்கு அருள் செய்ய என் அன்னையின் அழைப்பு அனுப்பியிருக்கிறது. தயவு செய்து தடை சொல்லாமல் என்னை வழி அனுப்புங்கள். சுபா, தாயற்ற நான் படும் துன்பம் உன்னையும் தாயத்தவளாக்க துணியுமா? என் உயிரான நீ உலக வழக்கினின்று ஒதுக்கப்படுவதை நான் தான் விரும்புவேனா? ஏதோ என் இதயம் உன்னை அங்கு அனுப்ப ஒப்பவில்லை. ஒருவேளை உனக்குரிய மரியாதை அங்கு கிட்டாமல் போனால் நினைக்கும் போதே மான உணர்ச்சி கொந்தளிக்கிறது. சுபா, உனக்கு உத்தரவு தருவது எனக்கு நல்லதாகப்படவில்லை. என்னை தவறாக நினைக்காதே. உங்கள் இஷ்டம். கொடுத்து வைக்காதவளுக்கு இந்த முடிவு இயற்கை. சுபா, மகாராணி. அண்ணா, வாயும் வயிறுமாக உள்ள பெண்ணை உயிரும் உள்ளமும் போல் போற்ற வேண்டும். பூச்சூட வந்திருக்கும் தாயின் அழைப்பை ஏற்க மறுத்து விட்டீர்களா? ஆமா, அதனால் தான் இந்த சோக கண்ணீர். ஏனென்றால் பாசத்தின் மறு அவதாரம் அல்லவா என் மாமன் மாமியார். அண்ணா, சற்று பொறுமையாக கேளுங்கள். பெற்றோர்களின் கோபம் என்றுமே நீடிக்காது. அவர்களே மனம் மாறி வலுவில் நம்மை தேடி வந்துள்ள போது நாம் தடை சொல்வது அவ்வளவு அழகுமல்ல, நீதியும் அல்ல. என் வேண்டுகோள் அல்லது என் உத்தரவு, சுபாவை நீங்கள் மனமாற வாழ்த்து முகமலர போய் வா என்று கூறுங்கள். என்ன? நடப்பது நடக்கட்டும். எனக்கென்று என்ன ஒரு புது அவமானமா வந்து விடப் போகிறது? இதையே கொஞ்சம் இன்பமாக சொல்லிவிட்டால் என்ன நஷ்டமா?
தருமன் சூதாடினான், நாடு நகரம் வீடு வாசல் இழந்தான் என்றான். உலகம் சிரிக்குமே. உனக்கு இந்த புத்தி வர வேண்டுமா? அம்மா, விதி வழிதானே மதி செல்லும். பெற்றவள் செய்த பாவம் பிள்ளைகள் மீது தானே வந்து முடியும். அத்தை, சூதாடி இவர் எல்லாம் இழந்தார். ஆனால் என்ன இழக்க இவருக்கு என்ன உரிமை? சகாதேவா, சிறியவன் என்று ஒதுங்கி விட்டாயா? சாஸ்திரம் அறிந்தவன் அல்லவா நீ? எது நீதி, எது நடக்கும் என்பது உணர்ந்தவன். ஆத்திரப்படும் அனைவருக்கும் நீதான் ஆறுதல் கூற வேண்டும். விதி நம்மை ஏய்த்து விட்டது. ஆனால் நாம் செய்த தவம் நல்லவர்கள் பலர் குறுக்கிட்டு 12 வருட வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாத வாசமும் முடித்து வந்தார். இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறலாம் என்ற நிபந்தனையை விதித்து விட்டார். அது சரியென துரியோதனனும் நாமும் ஒத்துக்கொண்டோம். இதன் பிறகு கடந்ததை பேசி காலம் கடத்துவதும் ஆனதற்கு கோபத்தை காட்டுவதும் விவேகமாக ஆக வேண்டுவதை செய்ய வேண்டும். சரி தர்மா, புறப்படலாமா? தாயே, தாங்களும் எங்களுடன் வருவதா? ஐயோ, நான் செய்த தீவினைக்கு நீங்களுமா இலக்காக வேண்டும்? வேண்டாம் அம்மா, வேண்டாம். அம்மா, பிறந்தது முதல் துளி துன்பத்தையும் கண்டறியாத தாங்கள் எப்படி அம்மா மலை, வனம், மழை, குளிர் இவைகளோடு போராடி துன்புறுவீர்கள்? இக்கொடும் துன்பத்தை விட மக்களை பிரிந்து நான் படும் மரண வேதனை எவ்வகையிலும் சிறியதல்ல மகனே. அம்மா, வனவாசம் என்ற நிபந்தனை எங்களுக்குரிய தண்டனை. ஆனால் எங்களை பெற்ற பாவத்திற்காக எங்களை பிரியும் துன்பம்தான் உங்களுக்கு தண்டனை. அறம் தெரிந்தவன் சகாதேவன். அவன் கூறுவதுதான் நீதி. நீங்கள் திரும்பும் வரை குந்தி தேவி என் குடிசையில் வாழட்டும். அண்ணா திருதராஷ்டிர மகாராஜா விரும்பினால் அங்கும் தங்கட்டும். ஐயோ, வாழ்விழந்த எனக்கு இனி துன்பம் வந்தால் என்ன? அம்மா திரௌபதி, துரியோதன மகாராஜாவின் உத்தரவு, பஞ்சபாண்டவர்களும் பத்தினியும் காலம் கடத்தாமல் உடனே ஊரை விட்டு காடு நோக்கி புறப்பட வேண்டும். துரியோதனா, எனக்கு வந்தாலே என் பிள்ளைகளை என்னிடமிருந்து பிரித்து விட்டாயே. ஐயோ கடவுளே! கருமா, கருமா, ஒரு குழந்தையை எரிந்த பாவம் தொடர்ந்து குழந்தைகள் இன்பத்தை இழந்தே நிற்க வேண்டுமா? அம்மா, அப்பா, அப்பா பாவம் குழந்தை பாம்பை பார்த்து அப்பா என அழைக்கிறது. சுபாகி, நீங்கள் செய்வது தெய்வத்திற்கு அடக்குமா? சுபாகி, நிறை கர்ப்பிணியை பிடித்து தள்ளுவதை விட கொடுமை உலகத்தில் உண்டா? இரு உயிருக்கும் ஆபத்து வந்து விட்டார். வரட்டும், எது வந்தால் எனக்கு என்ன? அப்பா, என்னப்பா இது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஏனம்மா புரியவில்லை? புத்தி செத்து விட்டதா? அப்பா, காப்பிட்டு பூச்சூட்டி என் கருவில் வளரும் கண்ணை பார்த்துவீர்கள் என்றல்லவா நான் வந்தேன். அது மட்டும் தானா? இன்னும் என்ன எண்ணி வந்தாய்? கன்றீந்த வாழை கட்டி, கனியோடும் தோரணங்கள் கலந்து கட்டி, மண்டபம் மறைத்து மலர் பந்தலிட்டு, வழியெல்லாம் தோழியர் வண்ண மலர் கொட்டி, குலம் வளர் கருவளர் நெறிவெருவாய் நீ வாழே என் மகளே என்று அன்னையும் தந்தையும் என் முகம் காட்டி எதிர்கொண்டு அழைப்பீர்கள் என்றும் எண்ணி வந்தேன். நல்ல கனவு. ஆனால் இந்த கனகனிடம் பலிக்கவில்லை. உனக்கு மானம் இருந்தால் மதியாதார் வாசல் நோக்கி வரலாமா? அப்பா, அழியாமல் நுழைந்தவள் அல்ல, மாவென்று அழைத்தது யார்? நீ கேட்க கற்றவள். அப்படி கேள். மானம் மறந்தவள் என் மனைவி. வெளிநாடு சென்ற கணவன் வரமாட்டான் என்று எண்ணி நீ வாமகளே பூச்சூடி போய் என அழைத்து விட்டாள் உன்னை. அதை நம்பி நீ வரலாமா? உன் சுயாரிப்பு உனக்கு எங்கே போயிற்று? உயர்ந்தவன் விட தாழ்ந்தவன் உயர்வு என்று அன்று எங்கள் கண்ணில் மண்ணை தூவி ஓடுகாலி என விடுவிட்டு ஓடினவள் மறந்த இடத்தை மீண்டும் தேடி வருதல் மனமே அல்லவா?
இப்போதே என் நாடு விட்டு ஓடிப்போ. கோடி கொட்டினாலும் இனி இங்கு இருப்பேன் என்று எண்ணாதீர்கள். அழு, நன்றாக அழு. போகாதே போகாதே என்று அழுதேனே, அதை கூட உன் புத்தி ஏற்க மறுத்து அப்போதும் அழுது கொண்டே இருந்ததே. இனி இப்போதும் எப்போதும் இந்த அவமதிப்பை எண்ணி எண்ணி அழு. நானும் அழுது கொண்டே இருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். தாயன்பை இழந்து துன்பப்படும் உங்களுக்கு என்னுடைய அதே நிலைமையும் சேர்ந்து துன்பத்தை பெருக்க கூடாதே என்றுதான் நான் போக விரும்பினேன். ஆனால் அது ஏற்கு மாறாக இடிமேல் இடி விழுந்தாற் போல் போகும் என்பதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணா, இதற்கு வீணாக இவ்வளவு ஆத்திரமும் கோபமும் தேவையே இல்லை. இதனால் நமக்கொன்றும் பழி வராது. உலகம் அவர்களைத்தான் பழிக்கும். சுபா, இந்த நிலையில் நீ அழக்கூடாது. உன்னை பெற்ற தாயை விட அன்பு மிகுந்தவள் நான் ஒருத்தி இருப்பதை நீ மறக்கலாமா? அவர்களை விட பன்மடங்கு உயர்வாக நான் அச்சடங்கை நடத்திவிட மாட்டேன்.
இன்று கிருஷ்ணன் தூது வரப்போகிறானே, என்ன முடிவு சொல்வது? சண்டை செய்வது சித்திரியனின் உரிமை. இல்லை, சமாதானமே நலமுடையது. இது குடும்ப சண்டை. இதற்காக குடிமக்கள் அழிய வேண்டாம். தாத்தாவுக்கு வயதாகிவிட்டது. அதுவல்ல, விட்டுக் கொடுப்பது வீரமாகாது. இல்லை, விட்டுக் கொடுப்பதற்குத்தான் அதிகம் வீரம் வேண்டும். பலே, இதனால் விட்டுக் கொடுப்பதையே செய்து வரும் கோழையரும் இனி வீரராதர். விளையாட்டுத்தனம் இது. இனிமேல் இங்கு பெருந்தன்மைக்கு இடமிராது. வயது ஏறினால் நடை தளரும். வயது உள்ளவர் ஓட விரும்புவது குற்றமாகாது. வெறுப்புடையது பேச்சு, விடுக. சிறப்புடையது செயல்தான். முதலடியிலேயே வருகிறவர் முயற்சியை முறியடிக்க வேண்டும். இதற்கு ஒரே வழி, நம் ஒற்றுமையை கூட்ட ஏகோபித்த எதிர்ப்பை காட்டி எல்லோரும் எழுந்து நின்று வரவேற்காமல் இருந்தபடியே அனைவரும் இருந்து விட வேண்டும். யாரும் மறந்துவிடக் கூடாது.